தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் நடந்த ஒரு கோர விபத்து. ஒரே நொடியில் பேருந்து தீப்பந்தமாக மாறி 3 உயிர்களை பறித்த சம்பவம் பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் நிகழ்ந்த கோரமான சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நெல்லூரில் இருந்து ஐதராபாத் நோக்கி 36 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து நந்தியால் அருகே சென்றபோது திடீரென டயர் வெடித்தது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பை தாண்டி எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் பேருந்தும் லாரியும் தீப்பற்றி எரியத் தொடங்கின. இதில் பேருந்து ஓட்டுநர், லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகியோர் வாகனங்களுக்குள்ளேயே சிக்கி உடல் கருகி உயிரிழந்தனர். விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தின் கதவுகள் திறக்க முடியாத நிலையில் அவ்வழியாக வந்த மற்றொரு வாகன ஓட்டுநர் உடனடியாக செயல்பட்டு பேருந்தின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே இருந்த 36 பயணிகளையும் பத்திரமாக மீட்டார். இந்த விபத்தில் 4 பேர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 8 பேர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பயணிகள் நந்தியால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு ஆந்திர அமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளதோடு காயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். Thank you.